எங்க ஒரு பொண்ணு யூடியூப்ல சேனல் வச்சிருக்கா. லைவ்ல எப்படி மேக்கப் பண்ணிக்கணும், ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கா. அப்படி அவளோட லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் தெரிய வருது, இவ முகத்துல போட்டிருக்க அந்த மாஸ்க் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக கிடையாது, இவ ஹஸ்பண்ட் அடிச்ச அந்த காயத்தை மறைக்கிறதுக்கு. இவ ஹஸ்பண்ட் ஃபேமஸான நியூஸ் ஆங்கர். நிறைய பொண்ணுங்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரோட திருமண வாழ்க்கையிலையும் அந்த அளவுக்கு சுமூகம் இல்லை நம்மளுக்கு தெரிய வருது. இவ மட்டும் சாதாரணமான பொண்ணு கிடையாது. சீனியர் ரிப்போர்ட்டரா இருந்திருக்கா, இப்போ இன்ஃபுளுசரா இருக்கா, இப்போ புக் எழுதி ரிலீஸ் பண்ண போறா. இந்த பொண்ணுக்கிட்டே நிறைய திறமைகள் இருக்கு. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இவளுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. எதையும் சட்டை பண்ணிக்காம அவளோட குரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த புக்கோட ஃபேன்ஸ் மீட்டப் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவ கிளம்பி போயிட்டு இருக்கிற சமயத்துல இவளோட ஹை ஹீல்ஸ் தெரியாம எங்கேயோ மாட்டிக்குது. அதனால வெளில போறான். அப்போ பின்னாடி வந்து ஒரு பையன் பிடிக்கிறான். இவன் ஜூனியர் ரிப்போர்ட்டர். இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். ரொம்ப நல்ல பழக்கமெல்லாம் கிடையாது. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிக்கிறான். இந்த பொண்ணு எழுதின ஃபர்ஸ்ட் புக்கே அதுதான். இந்த பொண்ணு பேர் ஹீரா. ஹீரா எழுதின முதல் புக்கே பயங்கரமா சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. அதை ஒரு லாயர் பல்கா வாங்கிட்டு போறாரு. இந்த லாயர் எந்த மாதிரி கேஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா, இன்னார் தான் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சே அவங்களுக்கு சாதகமா வாதாடி அந்த கேஸை ஜெயிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு தன்னோட முதலாளி தன்னை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கேஸ்ல அந்த பொண்ணு மேல நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் முதலாளி நம்மளுக்கு காசு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சாதகமா வாதாடுறாரு. அதுல வின் பண்ணி கொடுத்துடுறாங்க. லட்சக்கணக்கில் பணமும் கிடைக்குது. குற்ற உணர்ச்சி ரொம்ப மனசு அரிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை அசிஸ்டன்ட் மூலியமாக கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பொண்ணு அப்ப வீட்டுல இருந்திருக்க மாட்டா. அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த அம்மாவுக்கு பணம் இருக்குன்னு தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ பணம் வெளியே வர்றதுக்குள்ள கொடுத்த நபரும் போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃபேன்ஸ் மீட்டப்ல அவளோட புக்ல சைன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஜூனியர் ரிப்போர்ட்டர் வருவான். உங்களுக்கு ஹை ஹீல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாட்டான ஷூஸ் வாங்கி கொடுத்துட்டு போவான். ஃபேன்ஸ் மீட்டப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஹீரா வெளியே வர்றப்போ இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டரை 4-5 பேர் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட இவன் கடன் வாங்கியிருப்பான். சரி திருப்பி கொடுத்துருக்க மாட்டான். இதெல்லாம் தெரிய வர்றப்போ எதுக்காக இவ்வளோ பணம் கஷ்டத்தில் இருக்கிறப்போ எனக்கு நீ ஷூஸ் வாங்கி கொண்டு கொடுத்த அப்படிங்கிற சமயத்தில் இல்லை நான் இந்த பணம் வந்து என் அம்மாவோட ஆப்ரேஷன் செலவுக்காக தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறது ஜஸ்ட் 200 ரூபாய் தான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் ரோல் மாடல் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்ல இந்த பையன் நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வருது. சாதாரணமாக ட்ரிங்க்ஸ் பண்ண போய் கடைசியில் அடுத்த நாள் முழிச்சு பார்க்குறப்போ ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போய் வெறும் இன்னசோட நின்றுட்டு இருக்கா. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து போகணும். ஏன்னா இப்போ ஹோட்டல் ரூம்ல இருப்பா. இந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா இவளுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நின்று உங்களை விட வயசுல சின்ன பையனான ஜூனியர் ரிப்போர்ட்டர் கூட நீங்க அஃபேர் வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேச என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்க. அதுக்கப்புறம் தான் போனு டேப் எல்லாம் பாக்குறப்ப தெரிய வருது அந்த ஜூனியர் ரிப்போர்ட்டரை கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போயிருக்கா. தலை வெடிச்சு போயிடு போல இருக்கு. தன் புருஷனை போய் பார்த்து இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறப்போ அந்த மனுஷன் நான் டைவர்ஸ் பண்ண போற ஒழுங்கா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போன்னு சொல்லிடுறான். அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.